ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கிராமத்து சுவையில் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கிராமத்து ஸ்டைலில் அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம். ஒரு பங்கு அரிசி எடுத்திருக்கேன். நான் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம், சாப்பாட்டு புழுங்கல் அரிசியில் கூட தாராளமாக செஞ்சுக்கலாம். ஒரு பங்கு அரிசி, அரை பங்கு பருப்பு, துவரம்பருப்பு அரை பங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாங்க. அது ஊறுறக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், அரிசி பருப்பு சேர்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை கழுவிட்டு இதுக்கு தகுந்த தண்ணி, ஒரு பங்குக்கு 3 பங்கு தண்ணி வச்சுக்கலாம். அரிசிக்கு 1க்கு 3, அப்புறம் பருப்பு ஒரு அரை பங்கு சேர்த்ததுனால நம்ம ஒரு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அந்த மாதிரி கழுவிட்டு 4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு காமிக்கிறேங்க. அரிசி பருப்பு சாதத்துக்கு அரிசி நான் சொன்ன மாதிரி அரிசியும் பருப்பும் கழுவிட்டு ஒரு 1/2 அன் ஹவராக ஊறிட்டுருக்கு. பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு தட்டி வச்சுருக்கேன், வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி, சிகப்பு மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு நிமிஷம் வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே நம்ம பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருக்கேன். இந்த 1 செகண்ட் வதக்கிக்கலாம். பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். உடச்சி வச்சுருக்கேன் சிகப்பு மிளகாய் சேர்த்திக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் சின்ன வெங்காயங்க. கிராமத்து ஸ்டைல்னு சொன்னதுனால அவங்க கிராமத்தில் சின்ன வெங்காயம் தான் முக்கால்வாசி யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நான் சின்னது சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சின்னது இல்லை, பெருசு தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக செஞ்சுக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. இது ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. கண்ணாடி பக்குவத்துக்கு வந்தால் போதும். வெங்காயம் கண்ணாடி பக்குவத்துக்கு வந்தால் போதும். மினி சீலிங் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பேக்கெட்ஸை சீல் பண்ண நம்ம கேண்டிலை வச்சு கஷ்டப்படுவோம். இனிமேல் அந்த தொல்லை இல்லைங்க. இந்த மினி சீலிங் மிஷின் நம்மக்கிட்ட இருந்தால் ஈஸியாக நம்ம சீல் பண்ணிடலாம். இந்த மிஷின் ஈஸி டு யூஸ், போர்ட்டபிள்ங்க, அப்புறம் சீப் அண்ட் பெஸ்ட்டு கூட. இந்த மிஷின் யூஸ் பண்ண பவர் பட்டனை 3லேருந்து 5 செகண்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சோம்னா ஹீட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம சீல் பண்ண வேண்டிய கவரை அந்த மிஷினில் சென்டரில் வச்சோம்னா சீல் ஆகிடும். இந்த மிஷினை ரீசார்ஜ் பண்ண மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டை கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைலை சார்ஜ் பண்ணுற மாதிரி இதையும் சார்ஜ் பண்ணிக்கலாங்க. இந்த ப்ராடக்ட் 64% ஆஃபரில் போயிட்டுருக்கு. 1599 ருபீஸ் ப்ராடக்டை 569 ருபீஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்டோட அமேசான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்து வாங்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த டயத்தில் நம்ம இதுக்கு தேவையான உப்பை எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வேகட்டுங்க, சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போக ஒரே ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். கிராமத்தில் அவங்க செய்யும்போது மிளகாய்த்தூள் அவங்கக்கிட்ட இல்லைன்னா நம்ம சிகப்பு மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இன்னொரு 4 சேர்த்தி போட்டுருவாங்க. அதே டயத்தில் மிளகாய் இல்லாமல் மிளகாய்த்தூள் மட்டும் இருக்குன்னா தாளிக்கும் போது சிகப்பு மிளகாய் இல்லைன்னா விட்டுருவாங்க. அவங்க எது இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி செய்வாங்க. அந்த டைப்பில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு இருந்தால் போதுங்க. நம்ம இந்த டப்பில் செஞ்சிடலாம். அரிசி பருப்பு எல்லார் வீட்லேயும் இருக்கும்.
சரி, இது ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஒரு நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ வந்து மசாலா பச்சை வாசனை கூட போயிடுச்சு. இப்போ நம்ம அரிசி தண்ணியில் போட்டிருக்கோம். தண்ணியை மட்டும் ஏற்றிட்டு அரிசியை மட்டும் சேர்த்து ஒரே ஒரு பரட்டி எடுத்துக்கலாங்க. பரட்டி எடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் டைரெக்டாக வேக வைக்க போகிறதில்ல. குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்துக்கு இதையெல்லாம் மாற்றி அப்புறம் தான் வேக வைக்க போகிறோம். ரெகுலர் சாதத்துக்கு நம்ம எப்படி ஒரு 3 விசில் எந்த அளவுக்கு எடுப்போமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்போ இது ஒரே ஒரு நிமிஷம் பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அரிசி பருப்பு சாதத்தை நாம் வதக்கிட்டு இப்போ பாருங்கள் இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இப்போ இதை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. ரெகுலராக சாதம் எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி வேக வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. வெயிலில் சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, எவ்வளோ கரெக்டாக நம்ம வச்ச தண்ணி பக்குவமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கிராமத்து அரிசி பருப்பு சாதம் சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதில் நமக்கு என்ன மசாலா பிடிச்சிருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. தனியாத்தூள், அப்புறம் சாம்பார் பொடி எது வேணால் சேர்த்துக்கலாம். கிராமத்து சுவையில் அப்படிங்கிறதுனால நான் அவங்க செய்கிற மாதிரி எதுவுமே சேர்த்தாமல் செஞ்சு காமிச்சேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.